உடம்பை மறைக்கிறதுக்கும் உடலுடைய அமைப்பை மறைக்கிறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் குளிர்லேருந்தோ வெப்பத்துலேருந்தோ நம்மளை பாதுகாத்துக்கிறது தான் நம்ம அணிகிறோம். இப்போ அந்த நோக்கம் போய் மற்றவங்க கிட்ட காட்டுறதுக்காக மற்ற பேர் 4 பேர் நம்மளை பார்த்து புகழணுன்றதுக்காகவும் அவங்களுடைய அட்ராக்ஷனை பெறுறதுக்காகவும் ஆடைகள் மூலமாகவே நான் உங்களோட சிறந்தவன் அப்படின்ற காட்டுறதுக்காக ஒரு நோக்கத்தில் நம்ம இப்போ அணிந்திருக்கிற சூழ்நிலையில் நம்ம இருக்கோம். ஒரு ஆடை எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அது உடுத்தும் போது நமக்கு அது கான்ஃபிடென்ஸாக இருக்கணும். நம்ம அது உடுத்தும் போது நம்ம கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணணும். உதாரணத்துக்கு ஒரு 4 பேர் நம்மளை பார்த்துட்டு இருக்காங்கன்னா ஏதோ தெரியுது போல அதனால தான் அவங்க நம்மளை பார்க்குறாங்கன்னு சொல்லி சரி பண்ணுற அளவுக்கு இல்லாமல் அவங்க பார்த்தா பார்க்கணும் நம்ம கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் நமக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீலை தரக்கூடியதாக ஒரு ஆடை இருக்கணும். டிரான்ஸ்பரண்டாக இருக்கக்கூடாது, டைட்டாக இருக்கக்கூடாது, ஆப்போசிட் ஜெண்டர் ட்ரெஸ்ஸிங் பண்ணக்கூடாது. அதாவது ஆண்களுடைய ஆடை பெண்கள் அடைகிறதும் பெண்களுடைய ஆடை ஆண்கள் அணிகிறதும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. கிழிந்த துணிகள் அணிந்தக்கூடாது. ஆனால் இப்போ ட்ரெண்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரிப் ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லி கிழிந்த துணிகளை விலை உயர்ந்ததாக இருக்குது போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பண்ணக்கூடாது நமக்கு தெரியும், நம்ம எல்லாருமே அக்செப்ட் பண்ணிப்போம். ஆனால் இதை ஃபாலோ பண்ணுவோமா? 4 பேருக்கு மத்தியில் போய் இதை நம்ம தைரியமாக சொல்லுவோமான்றது தான் என் கேள்வியாக இருக்குது. ஸோ ஸ்மோக்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் டொபாக்கோ மெயினான ப்ராடக்ட்டு. டொபாக்கோ 2 வகையில் இருக்குது. ஸ்மோக்லெஸ் டொபாக்கோ, ஸ்மோக்கிங் டொபாக்கோ. இந்த ஸ்மோக்லெஸ் டொபாக்கோவில் தான் நம்ம புகையில்லா பொருட்கள், கூர்க்கா, பேன் மசாலா, கூலிப் அந்த மாதிரி. ஸ்மோக்கிங் டொபாக்கோவில் தான் இந்த மாதிரி சிகரெட், சிகரெட், ஹூக்கா அந்த மாதிரி பொருட்களை பார்க்க முடியும். ஸோ இது டொபாக்கோ எப்படி நம்ம பாடியில் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நிக்கோட்டின் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது. இந்த நிக்கோட்டின் தான் பாடியில் ஏறி பாடியில் இந்த மாதிரி டோப்பமைன் அப்படின்னு ஒரு ஹார்மோனை ரிலீஸ் பண்ணுது பிரெயினில். இந்த டோப்பமைன் தான் நம்மளோட ப்ளஷர் ஸ்டேட், ஹாப்பி, சந்தோஷமாக அப்படியே ஒரு ஸ்டேட்டுக்கு நம்மளை டோப்பமைன் தான் காரணம். நார்மலாக பாடியில் இருக்கும்போது டோப்பமைன் ரிலீஸ் ஆகும் சந்தோஷமான ஒரு விஷயம் பண்ணும்போது. பட் சிகரெட் பிடிக்கும்போதோ, பான் பார்க்கும்போதோ, கேம்லிங் பண்ணும்போதோ இந்த டோப்பமைன் ரிலீஸ் ஆகுது. நெக்ஸ்ட், சிகரெட்டால் நம்மளுக்கு வர விளைவுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேன்சர், ஸ்ட்ரோக், ஹார்ட் அட்டாக், லங் டிசீசஸ் மற்றும் நோய்கள் வருது. நம்ம கேட்குறோன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி லிக்வர் கன்சியூமிங்கு, ப்ராஸ்டியூட்டு இதெல்லாம் தான் ஹராமில் வரும், இதெல்லாம் ஸ்மோக்கிங் மக்ரூவில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே அவங்கக்கிட்ட நம்ம எடுத்து வைக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த உலகத்தில் எந்த ஒரு பொருளுமே மனிதனுக்கு சொந்தம் இல்லை, இன்க்ளூடிங் அவனோட பாடி பார்ட்ஸ், ஆர்கன்ஸ் எல்லாமே. ஒரு மனிதன் ஸ்மோக் பண்ணுறான்னா ஆப்வியஸ்லி மவுத் கேன்சர், லங் கேன்சர் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவன் அது தப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒழுக்கமே சுதந்திரம் அப்படின்ற அந்த மைய கருத்தில் நம்ம பல்வேறு நிகழ்வுகளை நடத்திக்கிட்டு இருக்கோம். அதில் ஒரு நிகழ்வாக இன்று 5ஆம் தேதி அக்டோபர் 5 பாடியில் நடக்கக்கூடிய இந்த கண்காட்சியில் நம்ம இளைஞர்கள் சம்பந்தமான இளைஞர்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ராப்ளம்ஸ், அதற்கான சொல்யூஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கண்காட்சி நடத்திட்டு இருக்கோம். இது 5 மற்றும் 6 நாளை மதியம் 1:30 மணி வரைக்கும் இந்த கண்காட்சி நடைபெற இருக்குது. இந்த எக்ஸிபிஷனோட பார்த்துக்கிட்டு வரீங்க. அல்ஹம்துலில்லாஹ் இங்க ஒழுக்கமே சுதந்திரம் அப்படிங்கிற தலைப்புல தான் இந்த எக்ஸிபிஷன் நடந்துட்டு இருக்கு. இதுல என்னுடைய டாபிக்கான நன்மையை தீமையை தடுப்போம் அப்படிங்கிற டாபிக்ல என்கிட்ட வந்த சிலருடைய ஃபீட்பேக் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நல்ல விஷயமாக இருக்கு, இது இளைஞர்களுக்கு தேவைப்படுற ஒரு விஷயமாக இருக்கு, அதை இளைஞர்களே சொல்லும் பொழுது அது இன்னமும் எங்களுக்கு நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகளை நீங்க இன்னமும் அடிக்கடி செய்யும் பொழுது எங்களுக்கு இன்னும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கோம். மொராலிட்டி இஸ் ஃப்ரீடம் என்ற தலைப்பில் ஜமாத்தே இஸ்லாமின் சென்னை மகளிர் அணி சார்பாக கேஎஸ்பி மேரேஜ் ஹால் பாடியில் ஒரு கண்காட்சி ஏற்பாடு செஞ்சுட்ருக்காங்க. இந்த கண்காட்சி அக்டோபர் 5, 6 2 நாட்கள் நடக்கிறது. அக்டோபர் 6ஆம் தேதி குறிப்பாக ஆண்களுக்கு, பிரத்யேகமாக இளைஞர்களுக்கு ஒரு அரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த அரங்கத்தில் பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய தீமைகள் மற்றும் அதுக்கான தீர்வுகள் கொடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மது, சிகரெட், ஒரு பால் உணர்வு,
மேலும் வந்துட்டு சூதாட்டம் இந்த மாதிரி விஷயங்களால் ஏற்படக்கூடிய விளைவுகள் அதை வந்து எப்படி வந்து நம்மளால் தடுக்க முடியும், இந்த விஷயங்களை வந்துட்டு இந்த ஸ்டாலில் வந்துட்டு கொடுக்கப்பட்டுள்ளது. அனைவரும் கண்டிப்பாக உங்களோட குடும்பத்துடன் வருக.